தமிழிலே சிறந்த பேச்சாளர், பண்பாளர், நற்றமிழ் வித்தகர் நாவுக்கரசர், மரியாதைக்குரிய அன்பிற்குரிய நாவுக்கரசர் நாஞ்சிலார் அவர்களை உங்கள் முன் பேச அழைப்பதற்கு முன் அவருடைய தூத்துக்குடி பேச்சை பற்றிய ஒரு சின்ன விளக்கம். அதாவது நமது கோட்டத்தினுடைய சீனியர் டிவிஷனல் மேனேஜர் சுவாமிநாதன் அவர்கள் அவர்களுடைய பட்டிமன்ற பேச்சை கேட்பதற்காக உள்ளே நுழையும் போதே சொன்னார்கள், நான் வாழ்த்துரை வழங்கிவிட்டு உடனாக செல்ல வேண்டும், பணி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் செந்தாமரைக்கண்ணன் அவர்கள் தூத்துக்குடி செயலாளர் சொன்னார், அவர்களை வாழ்த்திவிட்டு ஒரு 10 நிமிடம் இருந்து செல்லுங்கள் என்று சொன்னார். ஐயா சம்பத் அவர்கள் தன்னுடைய பேச்சை துவங்கினார்கள். 10 நிமிடம் 20 நிமிடம் ஆகியது. 3 மணி நேரம் தன்னுடைய வேலையை மறந்து உட்கார்ந்து கேட்டுவிட்டு தான் சென்றார்கள். அந்த அளவுக்கு அனைவருடைய மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் நாஞ்சில் சம்பத் அவர்களை பேச அழைக்கிறேன். அவர்களுக்கு எங்களுடைய கிளை 2 சார்பாக கோட்டத் தலைவர் சக்கரவர்த்தி ராஜு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து நமது கிளையினுடைய முன்னணி முகவர் திரு விஜயகுமார் பாக்கியம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து நமது நேற்றைய முகவர் அருண் என்கின்ற அருணாச்சலம் அவர்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அண்ணனுடைய பேச்சை தொடர்கிறோம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சனை உனக்களித்தேனே. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முகவர் சங்க 16வது ஆண்டு விழா நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற திருநெல்வேலி கிளையின் தலைவர் மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து அனைவரையும் வண்ணத் தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கும் துணை செயலாளர் மதிப்பிற்குரிய நாராயணமுத்தவர்களே, ஆண்டறிக்கை வாசித்தமர்ந்து அடியேன் என்னையும் அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கின்ற செயலாளர் செந்தில் செல்வபாக்கியம் அவர்களே, வரவு செலவு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்ற பொருளாளர் ஆறுமுகம் அவர்களே, வாழ்த்துறை அமர்ந்திருக்கின்ற திருநெல்வேலி கோட்டத்தின் தலைவர் சக்கரவர்த்தி ராஜ் அவர்களே, பொதுச் செயலாளர் ஏசி மனோகரன் அவர்களே, தென்மண்டல துணைத் தலைவர் ஏஎஸ் கணபதி அவர்களே, கார்ப்பரேட் கிளப் மெம்பர் மதிப்பிற்குரிய சகாயராஜன் பெர்னாட்சோ அவர்களே, பொருளாளர் கிருஷ்ணன் அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்கு காத்திருக்கிற மாணிக்க வாசகம் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் முகமாகவும் முகவரியாகவும் இருக்கின்ற முகவர்களே, அடியவன்